ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், ஸாலிஹீன்கள், நல்லோர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆனில் நம்முடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இன்னக லஅலா குலுகின் அஸீம், நபியே நிச்சயமாக நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இந்த வசனம் இறக்கப்பட்டதனுடைய பின்னணியை நாம் யோசித்து பார்த்தால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மக்காவில் வாழ்ந்த முஷ்ரிக்கீன்கள் பல்வேறு அவதூறான அவமரியாதையான வார்த்தைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார்கள், பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்படி பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வசனத்தை இறக்கி, இதை நீங்கள் மக்களுக்கு பகிரங்கப்படுத்துங்கள், அறிவிப்பு செய்யுங்கள். குர்ஆனுடைய வசனம் இறக்கப்படுகிறது என்றால் அது உடனடியாக அடுத்தவர்களிடத்தில் சொல்லப்பட வேண்டும், அது பேசப்பட வேண்டும், அடுத்தவர்கள் என்று அந்த செய்திகள் பரவிக்கொண்டே இருக்க வேண்டும். சஹாபாக்கள் அதை செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் இப்படி ஒரு வசனத்தை இறக்கி வைத்தான், நபியே நிச்சயமாக நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது நீங்கள் இருக்கிறீர்கள். நற்குணம் என்றாலே அது சிறப்புக்குரிய ஒன்றுதான். ஆனால் அதை தாண்டி அல்லாஹ் மகத்தான நற்குணம் என்றால் உலகத்தில் எவைகளையெல்லாம் மனிதன் விளங்கி வைத்திருக்கிறானோ அவைகளில் உச்சகட்ட நிலை என்னவோ அந்த நிலையில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதுதான் இந்த திருக்குர்ஆனுடைய வசனத்தினுடைய ஆழமான ஒரு பொருள். அதனால்தான் ரப்புல் ஆலமீன் நீங்கள் மகத்தான நற்குணம், அதிகபட்சமாக உச்சகட்டமான நற்குணத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டார். ஒரு மனிதன் அடுத்தவர்களுக்கு தீங்கு இழைக்காமல் வாழ்வதும், அதே சமயம் அந்த மனிதன் தன்னோடு இருப்பதினால் அடுத்தவர்கள் நன்மை பெறுதல் என்பதுதான் நற்குணத்திலேயே மிக உயர்ந்ததொரு நற்குணம். ஒரு மனிதன் அடுத்தவர்களுக்கு எந்த விதத்திலேயும் தீங்கு இழைக்க கூடாது. யாருக்கும் தீங்காக ஒரு மனிதன் இருக்கவே கூடாது. அதே சமயத்தில் அந்த மனிதன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது தன்னுடைய குடும்பத்தோடு, தன்னுடைய சமூகத்தோடு, தன்னுடைய உறவினர்களோடு அந்த மனிதன் வாழுதல் என்பது அந்த மனிதர்களுக்கும் அந்த குடும்பத்திற்கும் அந்த சமூகத்திற்கும் நன்மையை, அருளை, ரஹ்மத்தை தந்து கொண்டிருக்க வேண்டும்.
அப்படி எந்த மனிதன் இருக்கிறாரோ அவர்தான் மகத்தான நற்குணத்தில் இருக்கிறார். அவர்தான் குணங்களில் சிறந்த குணமாக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மகத்தான நற்குணத்தில் இருக்கிறார். இதற்கான விரிவான பொருள் அதுதான். அந்த நற்குணத்திற்கு இன்னொரு வடிவமாகத்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இப்படி குறிப்பிட்டான், வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே, நீங்கள் அகிலத்தார்கள் அனைவர்களுக்கும் நீங்கள் பேரருளாக நீங்கள் இருக்கிறீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, அகிலங்கள் அனைத்திற்கும் நீங்கள் பேரருளாக அருட்கொடையாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிட்டான். இங்கு அல்லாஹ் சொன்ன வார்த்தைகளை நாம் கவனித்து பார்த்தோம் என்றால், வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அகிலங்கள் அனைத்திற்கும், அகிலம் என்று வருகிற பொழுது அந்த அகிலத்திற்குள் 7 வானங்கள் இருக்கிறது, பூமி இருக்கிறது, மனிதர்கள் இருக்கிறார்கள், நல்லவர்கள் இருக்கிறார்கள், கெட்டவர்கள் இருக்கிறார்கள், முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், முஸ்லிம் அல்லாத பிற சமூகம் சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், கால்நடைகள் இருக்கிறது, உயிரினங்கள் இருக்கிறது, எத்தனையோ பொருட்கள் இருக்கிறது. அவைகள் அனைத்திற்கும் நீங்கள் அருள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். முஸ்லிம்களுக்கு மட்டும் நீங்கள் அருள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் குறிப்பிடவில்லை. அல்லாஹ் சொன்ன வார்த்தையினுடைய பொருள் அதுதான், அகிலங்கள் அனைத்திற்கும் நீங்கள் பேரருள், அகிலங்கள் அனைத்திற்கும் நீங்கள் பேரருளாக, நீங்கள் ரஹ்மத்தாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறான் என்றால், நமக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரருளாக, நமக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருட்கொடையாக இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் முந்திய சமூகம் பாவங்கள் செய்யும் பொழுது, பாவத்தில் வரம்பு மீறுகிற பொழுது அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகி அந்த சமூகம் அழிக்கப்பட்ட வரலாறுகள் ஏராளம் உண்டு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சமூகத்திலே துவங்கி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சமூகம் உட்பட பல சமூகங்கள், சில சமூகங்களை அல்லாஹ் அவர்களுடைய உருவத்தை மாற்றத்தை ஏற்படுத்தி குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாற்றிய செய்திகள் திருக்குர்ஆனில் உண்டு. அவர்களுடைய பாவத்தில் அதிகரிக்கிற பொழுது, பாவத்தில் அவர்கள் வரம்பு மீறுகிற பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு அப்படிப்பட்ட தண்டனைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய இந்த மனித சமூகத்திற்கு இவர்கள் எவ்வளவுதான் பாவத்தில் வரம்புகள் மீறினாலும் சரி, இவர்களுக்கான தண்டனை என்பது மறுமையில் தான். பாவங்கள் அதிகரிக்கும் பொழுது இவர்களுக்கான தண்டனை என்பது மறுமையில் தான் இருக்கிறது. அதை தாண்டி அவர்கள் மன்னிப்பை கேட்டார்கள் என்றால் மன்னிப்பதற்கும் ரப்புல் ஆலமீன் தயாராக இருக்கிறான், மன்னித்து விடுவான். இந்த ஒட்டுமொத்தமாக சமூகம் அழித்தல் என்கிற அந்த நிலையை அல்லாஹ் இந்த உம்மத்தை முஹம்மதியாவிற்கு மாற்றி இருக்கிறான். அதற்கு காரணம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அல்லாஹ் அந்த நிலையை இந்த உம்மத்தை முஹம்மதியாவுக்கு ஏற்படுத்தாமல் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். இல்லை என்றால் பாவத்தினுடைய நிலை, பாவத்தினுடைய சமூகத்தில் பாவங்கள் அதிகரிக்கும் பொழுது, பாவத்தினுடைய நிலையில் மனிதன் வரம்பு மீறுகிற பொழுது இவனுக்கு ஒட்டுமொத்தமாக அழித்தலை, ஒரு சமூக அழிவை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் அவைகள் இல்லாமல் பாதுகாப்பை நாம் பெற்றிருக்கிறோம் என்றால், இந்த உம்மத்தை முஹம்மதியா பெற்றிருக்கிறது என்றால், நம்முடைய பாவங்கள் மறைக்கப்பட்டு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்றால், இவைகள் அனைத்திற்கும் காரணமாக இருப்பவர்கள் நம்முடைய தூதராக இருக்கக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். இந்த உம்மத்தை முஹம்மதியாவிற்கு மட்டும்தான் அல்லாஹ் அந்த நிலையை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு பேரருளாக இருக்கிறார்கள்.
இந்த உம்மத்திற்கான ரஹ்மத்தாக இருக்கிறார்கள். இந்த சமூகம் தவறிழைக்கும் பொழுது, இந்த சமூகம் பல்வேறு குற்றங்களை செய்யும் பொழுது, இந்த சமூகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்து அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்க செய்திருக்கிறார்கள். இல்லை என்றால் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் பலர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகி அழிக்கப்பட்டு போயிருப்பார்கள். தாயிப் நகரத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுபவித்த கஷ்டங்கள், சிரமங்கள் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அவ்வளவு துன்பங்கள், அவ்வளவு சிரமங்களை அந்த மக்கள் கொடுத்தார்கள். அத்தனை சிரமத்தையும் தாங்கிக் கொண்டு அந்த ஊரிலே இருக்க முடியாது என்கிற நிலை வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஊரை விட்டு வெளியிலே ஓடி வருகிற பொழுது அவர்களுடைய மேனியில இருந்து ரத்தங்கள் வடிந்தது. ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். நாயகமே, உங்கள் மேனியிலே இருந்து ரத்தங்கள் வடிந்து கொண்டிருக்கிறது. இந்த பூமியில் பட்டு விட்டது என்றால், இந்த பூமியில் வடிந்து விட்டது என்றால் புற்பூண்டுகள் முளைக்காத நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான். புற்பூண்டுகள் முளைக்காத நிலையை ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி விடுவான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மேனியில் இருந்து வடிந்த ரத்தங்களை எல்லாம் தங்களுடைய மேனியோடு துடைத்துக் கொண்டார்கள். துடைத்துக் கொண்டு ஒரு பேருத்தம்பள தோட்டத்திற்குள் ஒதுங்கி நின்றார்கள், தங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், நாயகமே உத்தரவிடுங்கள், நாயகமே உத்தரவிடுங்கள், இந்த சமூகத்தை, இந்த கூட்டத்தை, இந்த ஊர் மக்களை நான் அழித்து விடுகிறேன் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளாக இருந்ததினால் மன்னித்தார்கள். இந்த சமூகம் திருந்தவில்லை என்றாலும் வருங்காலத்தில் இவர்களுடைய சந்ததிகள் நிச்சயமாக இந்த மார்க்கத்தை தழுவுவார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதியாக நம்பினார்கள். அந்த நம்பிக்கையின் வார்த்தையை வெளிப்படுத்தி சமூகத்திற்கு, என்னுடைய கூட்டத்திற்கு நான் ரஹ்மத்தாக இருக்கிறேன், நான் அருளாக இருக்கிறேன், இவர்களை அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றார்கள். பாதுகாப்பை பெற்றது தாயிப் நகரம். இல்லை என்றால் இன்றைக்கும் தாயிப் அழிவினுடைய அடையாளமாக மாறி போயிருந்திருக்கும். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மன்னிப்பின் அடையாளமாக இன்றைக்கு தாயிப் நகரம் காட்சி தந்து கொண்டிருக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மன்னிப்பினால் இன்றைக்கு அந்த ஊர் மக்கள் இஸ்லாத்தை தழுவி இன்று வரை இஸ்லாத்தோடு அந்த ஊர் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுபவித்த அத்தனை சிரமங்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கிக் கொண்டார்கள், சகித்துக் கொண்டார்கள், அந்த ஊர் மக்களை மன்னித்தார்கள். ரசூலுல்லாஹ்வினுடைய வளமை அதுதான். தங்களுக்கு எவ்வளவு சிரமத்தை ஊர் மக்கள் தந்தாலும் சரி, எத்தனை சிரமத்தை, கஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்திருந்தாலும் சரி, அவர்களை எல்லாம் தங்களுடைய அருள் வாழ்வை கொண்டு அவர்களை எல்லாம் மன்னிக்கக்கூடிய வேறு அருளுக்கு சொந்தக்காரராகத்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். யமாமா நாட்டிலே இருந்து சுமாமா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவருடைய பெயர் சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு, இஸ்லாத்தை தழுவியதற்கு பின்னால் மதீனாவிற்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உம்ரா செய்வதற்கு அனுமதி கேட்கிறார்கள். நான் மக்காவிற்கு சென்று உம்ரா செய்து விட்டு வருகிறேன், நாயகமே அனுமதி கொடுங்கள் என்று கேட்டார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த சஹாபிக்கு அனுமதி கொடுத்தார்கள். அனுமதி கொடுத்து அவர்கள் மக்காவிற்கு சென்று உம்ராவை முடித்தார்கள். முடித்ததற்கு பின்னால் அவர்களுக்கும் சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் மக்காவாசிகளுக்கும் முன்பே வியாபார தொடர்பு இருந்தது. வியாபார தொடர்பு ஏற்கனவே இருந்தது. எனவே சுமாமா ரலியல்லாஹுவை பார்த்துவிட்டு அங்கு இருந்த மக்கள் கேட்டார்கள், நீங்கள் இஸ்லாத்தை தழுவிக் கொண்டீர்களா என்று கேட்டாங்க. சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் இஸ்லாத்தை தழுவிக் கொண்டேன் என்று சொல்லிவிட்டு அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள், குறைஷிகளை, மக்காவாசிகளை பார்த்து சொன்னார்கள், இனிமேல் உங்களோடு எந்த வியாபார தொடர்பும் இல்லை. என்னுடைய யமாமா நாட்டிலே இருந்து
உங்களுக்கு எந்த விதமான கோதுமைகளையும் இனிமேல் நான் இறக்குமதி செய்ய மாட்டேன், உங்களுக்கு நான் வியாபார தொடர்பை உங்களோடு நான் முறித்துக் கொள்கிறேன், எதுவும் உங்களுக்கு கிடைக்காது என்று சொல்லிவிட்டு சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தேசத்திற்கு சென்று விட்டார்கள். நாட்கள் கடந்தது. இவர்களிடத்தில் இருந்த ஒரு பெரும் வணிகம் மக்காவோடு தொடர்பில் இருந்ததினால் இப்பொழுது தடைபட்டு போனதினால் மக்காவாசிகள் குறைஷிகளும் மக்காவாசிகளும் சிரமத்திற்கு ஆளானார்கள். கோதுமை கிடைக்காத ஒரு பஞ்சம், ஒரு தட்டுப்பாட்டினுடைய நிலையை உணர்ந்த பொழுது உடனடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவாசிகள் கடிதம் எழுதுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவாசிகள் கடிதம் எழுதுகிறார்கள். நடந்த நிகழ்வுகளை எல்லாம் குறிப்பிட்டு சுமாமாவை எங்களோடு மீண்டும் வியாபார தொடர்பு வைத்துக் கொள்ளும்படி நீங்கள் உத்தரவிடுங்கள், அவரிடத்தில் இருந்து எங்களுக்கு கோதுமைகள் கிடைக்க வேண்டும், அதற்கான வழியை ஏற்படுத்தி கொடுங்கள் என்று சொல்லி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள். கடிதம் வந்தது. கடிதம் வந்ததற்கு பின்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். நீங்கள் மக்காவாசிகளோடு வியாபார தொடர்பை நீங்கள் முறித்துக் கொள்ள வேண்டாம், அவர்களுக்கு தேவையான கோதுமைகளை நீங்கள் வளமை போன்று நீங்கள் கொடுத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள். அதற்கு பிறகு கொடுத்து அனுப்பினார்கள். இதிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? இந்த மக்காவாசிகள் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுமார் 3 ஆண்டுகள் எந்த விதமான உணவினுடைய தொடர்புகளும் இல்லாமல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 3 ஆண்டுகள் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தார்கள். இந்த மக்காவாசிகள் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 ஆண்டுகள் எந்த விதமான உணவும் கிடைக்காமல், தண்ணீரும் கிடைக்காமல், யாரும் எந்த விதமான தொடர்பும், மக்காவாசிகள் யாரும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடோ அல்லது அவர்களை ஈமான் கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களோடோ எந்த விதமான தொடர்பும் வைத்துக் கொள்ள கூடாது என்று சொல்லி அது ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி அதை மக்கா முழுக்க அறிவிப்பு செய்திருந்தார்கள். அவர்களுடைய அறிவிப்பின்படி எந்த மக்களும் மக்காவாசிகள் யாரும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணவு தரவில்லை, தண்ணீர் கொடுக்கவில்லை. 3 ஆண்டுகள் சிரமத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வரலாற்றிலே இப்படியும் எழுதப்பட்டிருக்கிறது, சில சமயங்கள் உணவுகள் கிடைக்காமல் சஹாபாக்கள் இலைதழைகளை பறித்து காய வைத்து சாப்பிட்டார்கள் என்கிற செய்திகள், தண்ணீரை குடித்துக் கொண்டு வாழ்ந்த செய்திகள். அந்த 3 ஆண்டுகள் சஹாபாக்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பட்ட கஷ்டங்கள் வரலாற்றில் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி சிரமத்தை தந்த அந்த மக்காவாசிகளுக்கு இப்பொழுது அவர்கள் தங்களுக்கு கோதுமை வேண்டும் என்று கேட்கும் பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்கல. என்னை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தினீர்கள், முஸ்லிம்களை எப்படியெல்லாம் காயப்படுத்தினீர்கள் என்று அவர்களிடத்திலே எந்த ஒன்றையும் குத்தி காண்பித்து சொல்லவில்லை. பழைய நிகழ்வுகள் எதையும் அவர்களுக்கு ஞாபகப்படுத்தவில்லை. அவர்கள் உதவி கேட்கிறார்கள். சுமாமாவிடத்திலே இருந்து எங்களுக்கு கோதுமைகள் வர வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் பட்டினியாக மாறிவிடுவோம் என்று அவர்கள் உதவி கேட்ட பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக கடிதம் எழுதி சுமாமா ரலியல்லாஹு அவருக்கு கடிதம் போட்டு உணவுகள் கிடைப்பதற்கு வழி செய்து கொடுத்தார்கள். என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் சமூகத்தில் யாரெல்லாம் அவர்களுக்கு தீங்கு இழைத்தார்களோ அவர்களுக்கும் பேரருளாக ரஹ்மத்தாகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்சி தந்திருக்கிறார்கள். யாரையும் நோய்வெளிப்படுத்தல, யாருக்கும் எந்த விதமான சிரமங்கள் கொடுக்கல. தன்னை காயப்படுத்தியவர்கள் என்று நினைத்துக் கொண்டு அவர்களுக்கு பதில் காயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தவில்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்தவர்களுக்கு தீங்கிழைக்க வேண்டும் என்று ஒரு காலம் எந்த நிலையிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசித்தது கிடையாது. எந்த ஒரு மனிதனுக்கும் எவ்வளவு சிரமத்தை தந்த மனிதர்களாக இருந்தாலும் சரி, அனைவர்களையும் மன்னித்தார்கள், மறந்தார்கள். அவர்களுக்கு பழைய நினைவுகளை சுட்டி காண்பித்து அவர்களை குறைக சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றில் ஒரு நிகழ்வை கூட பார்க்க முடியாது.
பல்வேறு தீங்குகள் தந்தவர்களை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்தார்கள், அரவணைத்துக் கொண்டார்கள். அதனால் தான் அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் அகிலங்கள் அனைத்துக்குமான ரஹ்மத் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். நீங்கள் பேரர். அவர்கள் முஸ்லீமாக இருந்தாலும் சரி, காபிர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருக்குமே நீங்கள் பேரர். மக்காவில் இருந்தவங்க யாரும் அன்றைக்கு முஸ்லீம்கள் இல்லை, பலர்கள் காபிர்களாகத்தான் இருந்தார்கள். அந்த நிலையிலும் கூட அவர்களுடைய உணவுக்கான வழியை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தார்கள் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரஹ்மத்தாக அதனால் தான் வர்ணித்து சொல்லுகிறார். நீங்கள் சமூகத்திற்கு அகிலங்கள் அனைத்திற்குமான நீங்கள் பேரொருளாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்றார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பத்ருனுடைய போர்க்களத்திற்கு தயாராக இருக்கக்கூடிய சஹாபாக்களிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருடைய பல்வேறு வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கிறார்கள். போருள்ள பெண்களை கொலை செய்யக்கூடாது, குழந்தைகளை தாக்கக்கூடாது என்று பல்வேறு நிபந்தனைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறாங்க சஹாபாக்களுக்கு. அப்படி சொல்லிக் கொடுக்கும் பொழுது ஒரு மனிதரை பற்றி, ஒரு காஃபிரை பற்றி, மக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர் போர்க்களத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார். அவர் இதுவரை இஸ்லாத்தை தழுவல. அபுல் புக்தர் பின் ஹிஷாம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், அபுல் புக்தர் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், அவர் குறைஷிகளோடு சேர்ந்து மக்காவாசிகளோடு சேர்ந்து போருக்கு வந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அவரை பத்ர்ல போர்க்களத்தில் நீங்கள் அவரை பார்த்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவர்களை நீங்கள் கொலை செய்யக்கூடாது என்று சஹாபாக்களுக்கு உத்தரவிட்டார்கள். போர்க்களம், போர் நடந்து கொண்டிருக்கிறது. நடந்து கொண்டிருக்கும் பொழுது முஜத்தர் இப்னு ஜியாத் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, முஜத்தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போர் செய்து கொண்டிருக்கிறாங்க. போர் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த போர்க்களத்திற்கு முன்பாக இந்த அபுல் புக்தர் அடிக்கடி வந்து செல்கிறார், திரும்ப திரும்ப வந்து செல்கிறார். அவரோடு முஜத்தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போர் செய்யாமல் அவர் வரும் பொழுது அவரை விட்டு அடுத்தவரிடத்தில் சண்டை செய்வதற்காக வேண்டி போறாங்க. இதை கவனித்துக் கொண்டிருந்த அபுல் புக்தர், அந்த காஃபிர், இஸ்லாத்தை தழுவாத அந்த மனிதர், முஜத்தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்டாங்க, என்ன நீங்க என்கிட்ட மட்டும் போர் செய்ய வர மாட்டீங்க, என்கிட்ட ஏன் சண்டை செய்ய வருவதில்லை, நீங்கள் அடுத்தவர்களிடத்திலே சண்டை செய்கிறீர்கள், என்னை பார்த்தால் நீங்கள் விலகிச் செல்லுகிறீர்களே, என்ன காரணம்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை முஜத்தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபுல் புக்தர் அவரிடத்திலே சொல்லுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்தில் உங்களை பார்த்தால் உங்களோடு சண்டை செய்யக்கூடாது என்று எங்களுக்கு உத்தரவிட்டு இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோடு சண்டை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால உங்களோடு நாங்கள் போர் செய்ய மாட்டோம். அப்பொழுது அந்த அபுல் புக்தர் கேட்டார், என்னுடைய நண்பர் ஒருவர் என்னோடு வந்திருக்கிறார், எனக்கு மிக நெருக்கமான ஒரு நண்பர், அவரும் என்னோடு வந்திருக்கிறார், ஜினாதா பின் மலீகா என்று சொல்லக்கூடியவர், அவருக்கும் இந்த பாதுகாப்பு இருக்குதான்னு கேட்டார். அப்பொழுது முஜத்தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, இல்ல, அவருக்கு பாதுகாப்பு இல்லை, உங்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு தந்திருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவரை நாங்கள் பார்த்தால் அவரோடு சண்டை செய்வோம், அவரை கொலை செய்வோம் என்றார்கள் முஜத்தர் ரலியல்லாஹு அன்ஹு. உடனே இவர் கோபித்துக் கொண்டு அபுல் புக்தர், இல்லை, என்னுடைய நண்பருக்கும் பாதுகாப்பு இருந்தால்தான் எனக்குமான பாதுகாப்பை நான் ஏற்றுக்கொள்வேன், இல்லை என்றால் நான் உங்களோடு சண்டை செய்வேன் என்று சொல்லி அந்த முஜத்தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சண்டை செய்ய மறுக்க, ஆனால் இவர் மீண்டும் மீண்டும் சண்டைக்கு வருகிறார். மீண்டும் மீண்டும் சண்டைக்கு வந்த பொழுது ஒரு சமயம் தற்காப்புக்காக வேண்டி முஜத்தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டு எதிர்கொள்கிறார்கள். அந்த போருக்கு எதிர்கொள்ளக்கூடிய அந்த நிலையில் முஜத்தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபுல் புக்தரை கொலை செய்து விட்டார்கள். போர்ல நடக்கு கொலை செய்து விட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கு பாதுகாப்பை வழங்கி இருந்தாரோ அந்த மனிதரை கொலை செய்து விட்டார்கள். போர் முடிந்தது. சஹாபாக்கள் எல்லோரும் வெற்றியினுடைய சந்தோஷத்தில் இருக்கக்கூடிய நிலையில இந்த முஜத்தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் அழுது கொண்டிருந்தார்கள்.
ஏன் அழுகிறீங்கன்னு காரணம் கேட்ட பொழுது அப்பொழுது நடந்த நிகழ்வை சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மனிதருக்கு பாதுகாப்பு தரும்படி சொன்னார்களோ அந்த மனிதரை நான் இப்படி கொலை செய்து விட்டேன் என்ற பொழுது இவரே தேம்பி அழுதிய நிலையிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து சந்தித்தார். வந்து சந்தித்து சொல்லுகிறார். நடந்த நிகழ்வுகளை எல்லாம் சொன்ன பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நீங்கள் அதற்காக வேண்டி வருத்தப்பட வேண்டாம். சஹாபிக்கு ஆறுதல் படுத்துகிறார்கள். நீங்கள் அதற்காக வேண்டி வருத்தப்பட வேண்டாம். நான் ஏன் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்தேன் தெரியுமா, ஏன் அவருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கும்படி சொன்னேன் தெரியுமா என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே வாழ்ந்த பழைய நினைவுகளை சொல்லுகிறார்கள். 3 ஆண்டு காலங்கள் ஊர் மக்கள் நம்மை ஒதுக்கி வைத்திருந்த பொழுது ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி காபாவிலே தொங்கவிடப்பட்டு இருந்த பொழுது அந்த ஒப்பந்த முறித்தலுக்கு, அந்த ஒப்பந்தத்தை மீண்டும் மக்காவாசிகள் திரும்ப எடுத்துக் கொள்வதற்கு மிக முக்கியமான காரணமாக அபுல் புஹ்தர் அன்றைக்கு இருந்தார். முஸ்லிம்களுக்காக வேண்டி, நமக்காக வேண்டி இவர் மக்காவாசிகளிடத்திலே பேசினார். நமக்காக வேண்டி இவர் ஆதரவாக பேசியதற்காக வேண்டித்தான், அந்த ஒரு நன்றிக்காக வேண்டித்தான் அவருக்கான பாதுகாப்பை தரும்படி நான் சொன்னேன். நடந்த நிகழ்வுக்கு பிறகு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம், அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி நடந்து விட்டது என்று சொல்லி அந்த சஹாபியை ஆறுதல் படுத்துகிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இயற்கையான குணமாக அல்லாஹ் அதை தந்திருந்தான். தனக்கு யாராவது ஒரு உபகாரம் செய்திருந்தார்கள் என்றால் ஏதோ ஒரு நிலையில் செய்திருக்கலாம், ஆனால் அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் முழுக்க மறந்ததே கிடையாது. அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது பதில் உபகாரத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் அபுல் புஹ்தர் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை பத்ருடைய போர்க்களத்தில் தந்தார்கள். ஆனால் அதை அவர் ஏற்றுக்கொள்ளாமல் அவர் வரம்பு மீறியதினால் அவர் அந்த போர்க்களத்திலே கொலை செய்யப்பட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழகிய குணங்கள் அதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரோடு பழகினாலும் சரி, யாரோடு பேசினாலும் சரி, தன்னோடுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறார்கள் என்று அடுத்தவர்கள் நினைத்துக் கொள்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இயற்கையான தன்மை அது. தொண்டர்களோடு, தன்னுடைய சஹாபாக்களோடு அவ்வளவு ஒரு நெருக்கமான அரவணைப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கு. சஹாபாக்கள் சொல்லுவாங்க, ஒவ்வொரு சஹாபியும் நினைத்துக் கொள்வார்களாம், ரசூலுல்லாஹ் நம்மோடு தான் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்க என்று சொல்லி அவர்கள் பழகக்கூடிய, அவர்கள் பேசக்கூடிய, அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய அந்த விதங்களை பார்த்து சஹாபாக்கள் புரிந்து கொள்வார்கள். ஜாகிர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி, ஒரு கிராமத்து சஹாபி, கிராமத்துல வாழ்ந்த ஒரு சஹாபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிராமத்திற்கு போகும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தேவையான சகல வசதிகளையும் இந்த சஹாபி செஞ்சு கொடுப்பாங்க. என்ன வேண்டும் என்றாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த சஹாபி நகரத்திற்கு, மக்காவுக்கு வரும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் செய்து கொடுப்பாங்க. இப்படி ஒரு நட்பு, ஒரு தொடர்பு எந்த அளவுக்கு என்றால் நம்முடைய கிராமத்து நண்பர் என்று இவரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்கிற அளவுக்கு மிக நெருக்கம். ஜாகிர் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபி, ஒரு நாள் அவர்களுக்கு ஒரு அம்மை நோய் ஏற்பட்டு அவருடைய முகங்களில் எல்லாம் அந்த தழும்புகளோடு, அடையாளங்களோடு இருந்தார்கள். சில நாட்கள் அவர்கள் மக்காவுக்கு வரல, நகரத்திற்கு வரல. ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தையில இவரை பார்க்கிறார்கள். கடை போட்டு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஜாகிர் ரலியல்லாஹு அன்ஹு சந்தையில வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரை பார்த்துவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுக்கு முன்புறமாக வராமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபிக்கு பின்புறமாக வந்து அவர்களை பின்னால் கட்டி அணைத்துக் கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜாகிர் ரலியல்லாஹுவை பின்னால் வந்து கட்டி அணைத்துக் கொண்டார்கள். அவரால் திரும்ப முடியவில்லை. யார் என்று கேட்டார். மன்ஹாதா மன்ஹாதா என்று கேட்டார். என்னை அணைத்துக் கொண்டிருப்பவர்கள் யார் என்று திரும்ப திரும்ப கேட்டார். கொஞ்சம் பிடியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கினார்கள். விளக்கிய பொழுது அந்த மனிதர் திரும்பி பார்த்தார். திரும்பி பார்த்தபோது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனந்தத்திற்கு அவருக்கு அளவே இல்லை.
தன்னை கட்டி அணைத்தவர்கள், பின்னால் வந்து தன்னை கட்டி அணைத்தவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அறிந்த பொழுது ஆனந்தத்திற்கு அளவில்லாமல் பிடியை விளக்கிய பொழுது மீண்டும் ரசூலுல்லாஹ்வோடு அவர் சாய்ந்து கொண்டார். ஹதீஸ்ல வருகிறது, மீண்டும் அந்த சஹாபி தன்னுடைய முதுகுப்புறத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெஞ்சோடு மீண்டும் அணைத்துக் கொண்டார். மீண்டும் அவர் சாய்ந்து கொண்டார். சாய்ந்து கொண்டதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் இறுக்கமாக அந்த சஹாபியை கட்டி அணைத்துக் கொண்டு அவரோடு விளையாட்டு காண்பித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற தோழர்களை பார்த்து மயஷ்ஷரில் ஆபத, இந்த அடியாரை, இந்த அடிமையை வாங்கிக் கொள்பவர்கள் யார் என்று கூவி அழைக்க ஆரம்பித்தாங்க. விளையாட்டாக இவரை யாராவது விலைக்கு வாங்கிக்கிறீர்களா என்று சொல்லி சந்தையில கூவி அழைக்க ஆரம்பித்தார்கள். பார்த்த அந்த சஹாபி சந்தோஷம் தாங்க முடியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னோடு விளையாடுகிறார்கள், தன்னோடு அரவணைப்பாக நடந்து கொள்கிறார்கள் என்கிற அந்த நடைமுறையை பார்த்து ஆனந்தத்தின் உச்சத்தில் அவர் இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி வார்த்தை கேட்ட பொழுது அந்த சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்னை யாரு விலைக்கு வாங்கிக் கொள்வார்கள்? நான் ஒரு செல்லா காசு என்று சொன்னார். தன்னுடைய அழகனுடைய அந்த நிலையை பார்த்து, தன்னுடைய வறுமையினுடைய நிலையெல்லாம் பார்த்து அவர் கவலையோடு சொன்னார், நான் ஒரு செல்லா காசு என்று சொன்னார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லாகின்னக இன்தல்லாஹி லஸ்த பிகாசிரின் அவ் கால இன்தல்லாஹி அன்த காலி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அடிமையே, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் செல்லா காசு இல்லை, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே விலை மதிப்பில்லாதவர்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் மிகவும் உயர்வுக்குரியவர்கள் என்று சொல்லி அவர்கள் அந்த சஹாபியை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆனந்தப்படுத்தினார்கள், சந்தோஷப்படுத்தினார்கள் என்று ஹதீஸ்களில் வருகிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிலை அதுதான். அவர்கள் யாரோடு பழகினாலும் சரி, யாரோடு இருந்தாலும் சரி, அவர்களை பற்றி சஹாபாக்கள் சந்தோஷப்பட்டாங்க, மகிழ்ச்சிக்குண்டானவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்வது அதுதான். அவர்கள் முஸ்லிம்களுக்கும் காஃபிர்களுக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய, அகிலத்தில் இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்தாக இருக்கிறார்கள் என்பதனால் தான் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்று சொன்னான். அதே சமயம் இன்னக லஅலா குலுகின் அதீம் என்று சொன்னான். நீங்கள் மகத்தான நற்குணத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னான். அந்த மகத்தான நற்குணம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற மனிதர்களுக்கு ஒரு நாளும் தீங்கி இழைத்ததில்லை. அதே போன்று அந்த மனிதரை கொண்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை கொண்டு, அவர்கள் வாழ்ந்ததை கொண்டு, அவருடைய இருப்பை கொண்டு குடும்பம் சந்தோஷப்பட்டது, சமூகம் சந்தோஷப்பட்டது, காஃபிர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அகிலத்தில் இருக்கக்கூடிய அனைவர்களும் அவர் மூலமாக அருளை பெற்றார்கள், ரஹ்மத்தை பெற்றார்கள் என்பதுதான் வரலாறு முழுக்க நாம் பார்க்கக்கூடிய செய்திகள். எனவே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நற்குணமிக்கவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை அடுத்தவர்களுக்கு தீங்கிழைக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடாது. நாம் இருக்கிறோம் என்றால் நம்மை கொண்டு, நம்முடைய இருப்பை கொண்டு, நம்முடைய வாழ்க்கையை கொண்டு நம்முடைய குடும்பம் சந்தோஷப்பட வேண்டும், நம்முடைய நண்பர்கள் சந்தோஷப்பட வேண்டும், நம்முடைய சமூகம் சந்தோஷப்பட வேண்டும். நாம் யாரை சார்ந்து இருக்கிறோமோ அவர்கள் சந்தோஷப்பட வேண்டும். அதுதான் மகத்தான நற்குணத்திற்கான அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அப்படி சிறந்த வாழ்க்கையை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.